மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. என்ன இஷுது, இவ்வளவு நாள் நீ தேடிக்கிட்டு இருக்கவன் யாருன்னு தெரியல, எங்க போய் கண்டுபிடிக்க போறோமோ, இனி கிடைப்பானோ மாட்டானோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த. ஆனா இப்போ நீ தேடிக்கிட்டு இருக்கவன் கிடைச்சிட்டான். அதுலயும் உன் பக்கத்துலயே இருக்கான், உன் அண்ணியோட தம்பி. ஆனா அப்படி இருந்தும் கூட அவன் கிடைச்சிட்டான்னு நினைச்சு உன்னால சந்தோஷப்பட முடியலையா ஐஷு? அதே கையல், நான் தேடிக்கிட்டு இருக்கவன் இவன் தானே தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 3 வருஷம் கிடைப்பானா மாட்டானான்னு நினைச்சவன் என் பக்கத்திலேயே இருக்கான்னு. ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால கொஞ்ச நாள் கூட அனுபவிக்க முடியல. இதுக்கு அவன் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா கூட என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கையிலேயாவது நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்போ நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கண்டுபிடிச்சும் எனக்கு அவன் கிடைக்கலையே கையல். கிடைக்கலன்னு ஏன் ஐஷு சொல்ற? இப்ப என்ன, அவன் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதானே? அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் உனக்கு தான் தெரியும், அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ற. அது பேசாம அவன்கிட்ட சொல்லிடு, அப்ப அவனுக்கும் உன் மேல லவ் வரலாம்ல. இல்ல கையல், அதை சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அது அவன் கேட்க கூட தயாரா இல்ல. இனிப்பா அவன் அதை கேட்டாலும் அவன் என்ன லவ் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் என்ன பிடிக்கலன்னு என்ன வேண்டான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா அவன் என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் நீ அவன் மாமாவோட தங்கச்சிங்கிறதுனால. இனி இப்ப நான் அவன்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லி 3 வருஷமா நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன், உன்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் அவன் என்ன லவ் பண்ணுவானா? அப்பவும் அவன் மாமாவோட தங்கச்சி என்ன லவ் பண்ணா ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனால என்ன வேண்டான்னு தானே சொல்லுவான். அவனுக்கு என்ன பிடிக்கல கையல். இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சொன்னாலும் அவன் என்ன லவ் பண்ண போறதில்ல. പക്ഷെ இதுல அவனை சொல்லி எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இந்த 3 வருஷம் நான் தானே அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் என்ன லவ் பண்ணலையே. ஏன் அவனுக்கு என்ன ஞாபகம் கூட இல்லை. இனி அவனுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு அவனை கட்டாயப்படுத்தி என்ன காதலிக்க வைக்க முடியாது. காதல் தானா வரணும், கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. அவன் தெளிவா சொல்லிட்டான், இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் என்ன லவ் பண்ண மாட்டேன்னு. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற ஐஷு? வீட்டில் வேற உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, இன்னும் 2 நாள்ல பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்க. அப்போ இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க போறியா? இவ்வளோ நாள் அவனை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் வீட்டில் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். இப்போ அவனை நான் கண்டுபிடிச்சோம், அவன் எனக்கு இனி கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவனை மறந்துட்டு வீட்டில் பார்க்குற பையனுக்கு ஓகே சொல்ல போறியா? அவனை மறக்கிறதா? அது என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது கையல். அப்போ இன்னும் 2 நாள் உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போற? என்ன பி? பேபி டச் போட்டுடா. ட்ரெஸ்ஸா? அது எடு போட்டு தரேன். இந்த டச் இல்ல, இது வேண்டாம். பாப்பாக்கு தாவணி தான் வேணும். தாவணியா? அதுக்கு உன்கிட்ட எங்கடா தாவணி இருக்கு? இருக்கு, நேத்து தான் வாங்குனோம். ஐச்சுக்கு எனக்கு புது தாவணி அது அங்க இருக்கு. எனக்கு அதுதான் வேணும் பேபி, அது போட்டுடா. அது எங்க இருக்குன்னு அம்மாக்கு தெரியலையேடா. அம்மா எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீ அம்மா கிட்ட போய் கேளு, அம்மா போட்டு தருவா. இல்ல பேபி, நான் அம்மாட்ட கேட்டேன். அம்மா அது இப்ப போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டா பேபி. எனக்கு நீ போட்டுட்டா. அது இப்போ நைட் இல்லடா, அத தூங்கும் போது வேண்டான்னு சொல்லிருப்பா. நாளைக்கு போட்டு தருவா. இப்ப நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தூங்கு. இல்ல இல்ல, எனக்கு டச் பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம். எனக்கு தாவணி தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் வேணும் பேபி. டேய் அம்மா, இப்ப நைட்டு தூங்கும் போது யாராவது தாவணி போடுவாங்களா? அது நாளைக்கு காலையில போட்டுக்கலாம்டா. இல்ல, கொஞ்சோண்டு நேரம் போட்டுட்டு அப்புறமா கழட்டி வச்சிடுடா, அப்புறம் நாளைக்கு போட்டுக்கலாம். இப்ப வேணும் பேபி. சரி, நீ போய் அம்மா கிட்ட மாமா கேட்டேன்னு வாங்கிட்டு வா, மாமா போட்டு தரேன். வாங்கிட்டு வாடா. ஐ ஜாலி, பாப்பா தாவணி கட்ட போட. ஒண்ணும் வேண்டாம், அதான் நாளைக்கு கட்டிக்கலாம்னு சொன்னல அபி. இல்ல, இப்பதான் கட்டணும் பேபி, எனக்கு கட்டி விடுன்னு சொல்லிட்டா. எனக்கு தாவணி வேணும், கூடுங்க அம்மா. அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது அபி. இப்ப தூங்க தானே போற, தூங்கும் போது எதுக்கு உனக்கு தாவணி? ஒழுங்கா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தூங்கு, நாளைக்கு போட்டுக்கலாம் தாவணி. என்னக்கா அது? தாவணி இருந்தா கொண்டு வந்து குடுக்கா, அவ கொஞ்ச நேரம் போட்டுட்டு கழட்டி வச்சிருவா. டேய் இல்லடா, ஐஷு தாவணி வாங்கும்போது இவ்வளவு தாவணி வேணும்னு வாங்கினா. சரி, அது நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அப்போ அகிலுக்கு கிருஷ்ணர் வேஷமோ இவளுக்கு ராதா வேஷமோ போடலான்னு அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை அவளுக்கு போட்டு விட்டேன்னு வச்சுக்கோ, எதையாவது சாப்பிடுறேன்னு சாப்பிட்டா அதுல எல்லாம் ஆக்கி அந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு போடவே முடியாத மாதிரி பண்ணிடுவா. அதுதான் இப்ப போட வேணாண்டி, அழுக்காயிடும், நாளைக்கு போட்டுக்கலாம், போட்டுட்டு போட்டோல எடுக்கணும்னு சொன்னேன். அதுக்குள்ள உன்கிட்ட வந்து வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா.
இங்க பாரபி, ஒரு விஷயம் வேண்டாம் அம்மா நாளைக்கு தரேன்னு சொன்னா சரி அம்மான்னு சொல்லி பழகு. அதை விட்டுட்டு இப்பவே வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் வாயிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், நல்ல நாள் போட்டுருவேன் பாத்துக்க. உன் பேபி குடுக்க சொன்னா உடனே உனக்கு குடுக்கணுமா? டேய் பாருடா, எல்லாம் நீ குடுக்குற செல்லம் தான். ஒழுங்கா இப்ப வேண்டாம் நாளைக்கு போட்டுக்கலாம்னு சொல்லுடா. டே அம்மோ சரி போட்டும் விட்டுடா, தாவணி தானே, நாளைக்கு காலையில எந்திரிச்சு கட்டிக்கலாம். இல்ல பேபி, இப்பமே தான் கட்டணும். இப்போ கட்டினாதான் அழகா இருக்கும். இல்ல அபிமா, இப்ப தூங்க போறோம்ல, இப்ப போட்டா நல்லாவே இருக்காது. அதுவும் இல்லாம இப்ப போட்டா மேக்கப் எல்லாம் போட முடியாது. நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு புதுசா தாவணி எல்லாம் கட்டி அழகா மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சாதானே அழகா இருக்கும். ஆமா, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. நாளைக்கு உனக்கு தாவணி கட்டி ராதா வேஷம் எல்லாம் போட்டு அகில் குட்டிக்கு கிருஷ்ணர் வேஷம் எல்லாம் போட்டு உங்க 2 பேரையும் அழகா போட்டோ எல்லாம் எடுக்கலாம். ஆனா இப்ப நீ தாவணி போட்டு அழுக்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நாளைக்கு உனக்கு போடுறதுக்கு தாவணியே இருக்காது. அப்புறம் அகில் குட்டி மட்டும் அழகா கிருஷ்ணர் வேஷம் போட்டிருப்பா, நீ ராதா வேஷம் போடாம இந்த ஃப்ராக்க போட்டுட்டு உட்கார வேண்டியதுதான். நாளைக்கு ராதா வேஷம் போடணும்னா நாளைக்கு தாவணி வேணும்ல, நீ இப்பவே கட்டி அழுக்கு பண்ணிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு எப்படி போட முடியும்? அப்பனா நாளைக்கு போட்டு விடுவீங்களா? ஆமா, நாளைக்கு போடுறதுக்கு தானே எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு அதெல்லாம் போட்டு அழகா உன்னை போட்டோ எடுக்கிறேன். ஆனா இப்போ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு படுத்து தூங்கு. சரி, அப்பனா நாளைக்கு போட்டு விடுங்க. சரி போட்டு விடுன்னு சொல்லிட்டேன்ல, அழாத. டேய், அப்புறம் நீ இன்னும் சாப்பிட வராம இருக்க? அங்க அகில வேற தூங்க வைக்கணும். நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போய் அவனை தூங்க வைக்கலான்னு தான் பார்த்துட்டே இருந்தேன். உன்னை காணோன்னு தான் ரூமுக்கு வந்தேன். வா சாப்பிடலாம். இல்லக்கா எனக்கு வேணாம், நீ போய் அகில தூங்க வை, நீயும் போய் படுத்துக்கோ போ. டேய் ஏன் வேணாங்கற? மணி 10 ஆகுதுடா. இப்ப சாப்பிடாம நீ எப்ப சாப்பிட போற? வா வந்து சாப்பிடு. இல்லக்கா அது எனக்கு வேணாம், நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீ போய் படு. சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? எங்க சாப்பிட்ட? ராத்திரி எவ்வளவு நேரம்னாலும் வீட்டுக்கு வந்து தானே சாப்பிடுவே. அது ஒரு வண்டி ஒன்று டெலிவரி பண்றதுக்காக நானும் சக்தியும் வெளியே போயிருந்தோமா, அப்ப அவன் பசிக்குதுன்னு சொன்னா, அதனால நாங்க 2 பேரும் வெளியவே சாப்பிட்டோம்க்கா. சாப்பிட்டியா? நீ அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டியே. சரி, உண்மையாவே சாப்பிட்டல்ல? சாப்பிட்டேன்க்கா, இல்லைன்னா நான் வந்து சாப்பிட்டுருப்பேன்ல. சரி சரி, சாப்பிட்டுருந்தா சரி. சரி, அப்ப பின்ன படுத்து தூங்கு. சரிக்கா. அப்புறம் அக்கா, ஐஷுவை நாளைக்கே பொண்ணு பார்க்க வராங்க? நாளைக்கு இல்லடா, நாளைக்கு சனிக்கிழமைல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாண்டா பொண்ணு பார்க்க வராங்க. ஓ அப்படியா? ஆமா, அதையும் நீ கேக்குற? இல்லக்கா, அது சிம்ரன் தான் ஐஷுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்னு சொல்லிச்சு. ஃபங்க்ஷன்னா அப்போ லீவ் போடணுமா என்னன்னு கேட்கலாம் தான். ஐஷுவை பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு நீ எதுக்குடா லீவ் போடுற? ஐயோ உளராதடா, அக்கா கிட்ட மாட்டிக்குவே. இல்லக்கா, அது எப்பவுமே நல்ல நாள் விசேஷம்னா நான் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறேன்னு மாமா திட்டிகிட்டே இருப்பார்ல. இது வேற மாமாவோட தங்கச்சியோட ஃபங்க்ஷன்ல, நான் வீட்ல இல்லைன்னா மாமா ஏதாவது சொல்லுவாரோன்னு தாக்கா கேட்டேன். டேய், அது வேற ஏதாவது விசேஷம்னா பரவாயில்ல, ஐஷுவை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு நீ எதுக்குடா இருக்கணும்? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஐஷுவை பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு ஒன்றும் நீ லீவ் போட்டு இருக்கணும்னாலாம் அவசியம் இல்லை. அவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போட்டோம், அப்புறம் பிடிச்சி போச்சுன்னா நிச்சயம் கல்யாணம்லாம் வைக்கும்போது அப்ப லீவ் போட்டா போதும். நீ காலையில எப்பவும் போல கிளம்பி வேலைக்கு போ. சரிக்கா. சரிடா. அப்புறம் என்ன என்னமோ மாதிரி இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லா தான் இருக்கேன். இல்ல, எப்பவுமே கலகலன்னு பேசுவேன், இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியா பேசுற, அதான் கேட்டேன். அது ஒர்க் ஷாப்ல கொஞ்சம் வேலை அதிகம்க்கா, அதான் டயர்டா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரிடா. அப்ப பின்ன அவளுக்கு சீக்கிரமா ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு அவளை தூங்க வச்சு நீ சீக்கிரமா படுத்து தூங்கு. சரிக்கா, நாங்க தூங்குறோம், நீ போ. சரிடா. யபி, மாமாக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றான், சும்மா கதை சொல்லு விளையாடுனாலாம் சொல்லி அவனை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா ட்ரெஸ் போட்டுட்டு படுத்து தூங்கு. நாங்க கொஞ்ச நேரம் டிங்குடு வச்சு விளையாண்டிட்டு அப்புறமா தான் தூங்குவோம். அபி, அவளை நான் தூங்க வச்சுக்கிறேன்க்கா, நீ போய் தூங்கு போ. சரிடா, சீக்கிரமா தூங்குங்க, நான் வரேன். நீ அவகிட்ட அப்படி பேசினதுக்கு அப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. அவளும் ரூம்ல இருந்து வெளியவே வரல. தலைவலி இன்னும் சரியாகலையோ? நம்ம அவகிட்ட சொன்னதுலலாம் எந்த தப்பும் இல்லை, எல்லாம் சரிதான். ஆனா அது அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லிட்டோமோ? அவ வெளியே வந்து அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஆனா இப்படி ரூம்குள்ளேயே இருக்கா. சரி, நாளைக்கு காலையில எப்படியும் ரூம்ல இருந்து வெளியே வருவாள்ல, அப்ப பாத்துக்கலாம்.
அபி முகத்தை ஏன் அப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சிரி, அப்பதான் போட்டோக்கு அழகா இருக்கும். போங்கம்மா, சிரிக்க மாட்டா. சிரிச்சா லிப்ஸ்டிக் போயிடும். ஏய், சிரிச்சா எப்படி லிப்ஸ்டிக் போகும்? அதெல்லாம் ஒண்ணும் போகாது அபி. கொஞ்சம் சிரி, அப்பதான் போட்டோக்கு அழகா இருக்கும். இங்க பாரு, அகில் குட்டி எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி சிரி அபி, அப்பதான் நல்லா இருக்கும். இல்ல, நான் சிரிக்க மாட்டேன். இப்படிதான் இருப்பேன். அப்பனாதான் நல்லா இருக்கும். டி பாருடா, இவள சிரிச்சதுனடா போட்டோக்கு அழகா இருக்கும். அகில் பாரு எவ்வளவு அழகா சிரிக்கிறான். அவளையும் கொஞ்சம் சிரிக்க சொல்லுடா. டி அபிமா, இப்படி உம்மன் இருந்தா நல்லாவே இல்ல. சரி, அப்பதான் போட்டோக்கு அழகா இருக்கும். பேபி, சிரிச்சா லிப்ஸ்டிக் போயிடும் பேபி. அதெல்லாம் ஒண்ணும் போகாதுடா அம்மு. சிரிச்சா அழகா இருக்கும். சரி. சிரிச்சாதான் அழகா இருப்பனா? ஆமாண்ட தங்கம், சிரிச்சாதான் அழகா இருப்ப. சரி. சரி. இப்ப அழகா இருக்கனா? இப்பதான் சூப்பரா இருக்கு அபி. அப்படியே நில்ல. சரி. போட்டோ எடுத்துட்டியா பேபி? காமி. ஏய் இரு அபி, அவன் ஃபுல்லா எடுத்து முடிக்கட்டும். டேய், அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு 4-5 போட்டோ எடுடா. எது நல்லா இருக்குன்னு பார்த்து ஃப்ரேம் போட்டுக்கலாம். அப்புறம் அபிய தனியா, அகில தனியாவும் எடு. சரிக்கா, எடுக்கிறேன் இரு. சரிடா, கொஞ்சம் நிறைய போட்டோ எடு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒழுங்காவே நிக்க மாட்டாங்க. சிலதுலாம் சரியாவே வராது. நிறைய எடுத்தனா அப்புறம் எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம். சரிக்கா. சரிடா, நீ எடுத்துட்டு அங்க எனக்கு கிச்சன்ல வேற கொஞ்சம் வேலை இருக்குடா. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, நீ போ, நான் எடுத்து வைக்கிறேன். சரிடா, ரெண்டு பேரையும் பார்த்துக்க, நான் வரேன். அபிமா, ராதா வேஷம் போட்டுட்டு யாராவது டிங்குரு வச்சு போட்டோ எடுப்பாங்களா? அதெல்லாம் வேணாண்டா. இதான் அழகா இருக்கு. இப்படியே நில்லு. ஏன் பேபி, தாதா வேஷம் போட்டா மயில் வச்சு தான் ஏக்கணுமா? டிங்குரு வச்சு ஏக்க கூடாதா? ஆமாண்டா அபி, ராதா வேஷம் போட்டா இப்படி மயில் தொகையெல்லாம் பிடிச்சு நின்று போட்டோ எடுத்தாதான் அழகா இருக்கும். டிங்குரு எல்லாம் வச்சு நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். சரி பேபி, அப்பனா அப்புறமா டிங்குரு வச்சு எடுக்கலாம். இல்லன்னா பாவ டிங்குரு அழுவும். சரிடா அபி, அப்புறம் எடுத்துக்கலாம். பேபி, என்னோட பூ தெரியுதா? தெரியுது அபி, நீ ஆடாம நில்ல. அப்பதான் போட்டோல கரெக்டா விழும். என்னவ விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் ரூம்ல இருந்து வெளியே வரல? ஒருவேளை இன்னும் தலைவலி சரியாகலையா? அபிமா, ஐஷு எங்க? நீ காலையில எந்திரிச்சு ஐஷுவை பாத்தியா? இல்ல, பார்க்கவே இல்லையே. ஐஷு இன்னும் சாச்சி தூங்கி எந்திக்கவே இல்ல. தூங்குடா. தூங்குறாளா? இவ்வளோ நேரம் எல்லாம் தூங்க மாட்டாடா. எந்திரிச்சிருப்பா. இல்ல பேபி, ஐஷு வெளியவே வரல. ரூமுக்குள்ள தூங்கிட்டு தான் இருக்கா. இல்லடா, தூங்கிட்டு இருக்க மாட்டா. எந்திரிச்சிருப்பா. நீ ஐஷு ரூமுக்கு போய் ஐஷு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வரியா? சரி, அப்பனா நான் ஐஷு ரூமுக்கு போய் ஐஷுவை கூட்டிட்டு வரேன். நீ என்னையும் ஐஷுவையும் வச்சு போட்டோ எடுப்பியா? சரி, எடுக்கிறேன். நீ போய் கூட்டிட்டு வா. சரி, இது வரேன். அபி, அப்புறம் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடாத. நீயே கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு வா. சரி பேபி, இது கூட்டிட்டு வரேன். என்ன இவ, நான் பேசினது பிடிக்கலனா என்கிட்ட பேசாம இருக்கணும். அதை விட்டுட்டு ரூம்ல இருந்தே வெளியே வராம ரூம்குள்ளேயே இருக்கா. ஒன்னும் இல்ல, அவளை கொஞ்சம் அதிகமா கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். முன்னாடி மாதிரியா இருந்தா கூட அவ ரூம்க்கே போய் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துருவேன். ஆனா இப்போ இவ்வளவுலாம் பேசினதுக்கு அப்புறம் அவ ரூமுக்கு போறதுக்கே தயக்கமா இருக்கு. சரி, அபி கூப்பிட போயிருக்கால, வரலான்னு பாப்போம். அபி, என்ன நீ மட்டும் வர? ஐஷு வரல? இல்ல, ஐஷு வரமாட்டே சொல்லிட்டா. வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஏன் வரமாட்டேன்னு சொன்னா? அபி, நான் கூப்பிடுறேன்னு கூப்பிட்டியா இல்ல நீயே கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டியா? அது நானே தான் கூப்பிட்டேன். அபி, ஒழுங்கா சொல்லு, எப்படி கூப்பிட்ட? அது வா ஐஷு, நம்ம போய் போட்டோ எடுக்கலாம். பேபி கூப்பிடல, பாப்பாவே தான் கூப்பிட்டேன் சொன்னேன். அபி, நீயே கூப்பிடுன்னு சொன்னா நான் கூப்பிடலன்னு எதுக்காக சொன்னேன்? நீ தானே பேபி சொன்ன, நீ கூப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, நானே தான் கூப்பிடணும்னு. அதான் நீ கூப்பிடல, நானே கூப்பிட்டேன் சொன்னேன். ஐயோ, என்ன அபி நீ? நான் கூப்பிடலன்னு சொல்லும் போதே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தான் கூப்பிட்டுருப்பேன்னு. இல்ல பேபி, நீ கூப்பிடலன்னு சொல்லிட்டேன். அபி, சரி விடு. அபி, ஐஷு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் வரமாட்டேன்னா அவளுக்கு இன்னும் தலைவலி சரியாகலையா? ஆமா பேபி, பாவம் ஐஷு, இன்னும் தலை வலிக்குதான். அப்புறம் நான் பேபி போட்டோ எடுக்க வா, நம்ம
எடுக்கலாம் சொன்னேன்னா அப்போ ஐச்சு சொன்னா அது உன் பேபி கிட்ட நான் ஒன்னு கேட்டேன். அப்போ உன் பேபி முடியாது சொல்லிட்டான். அதனால நான் போட்டோ எடுக்க வர மாட்டேன். உன் பேபி நான் கேட்டதுக்கு சரி சொன்னாதான் வருவேன்னு சொன்னான். அப்படியா சொன்னா? ஆமா, ஐச்சு உன்ட்ட என்ன கேட்டா? ஐஸ்கிரீம் கேட்டாளா? நீ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னிட்டியா? ஏன் பேபி, ஐச்சு பாவம்ல, ஐச்சுக்கு வாங்கி கொடு. அப்பனாதான் ஐச்சு போட்டோ எடுக்க வருவா. வேணாபி, அப்படி அவ போட்டோ எடுக்க வர வேண்டாம். மென்டல், நீ அவ்வளவு தூரம் சொன்ன, கொஞ்சமாவது அவளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். நான் சொன்னதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. சரி கூப்பிட்டு சமாதானம் பண்ணலாம்னு நினைச்சா, அவ என்னடானா அபிக்கிட்ட அவ சொன்னதுக்கு நான் ஓகே சொல்லணும்னு சொல்லியிருக்கா. இதுல இருந்தே தெரியுது நான் சொன்ன எதுவுமே அவளுக்கு புரியலன்னு. நல்ல வேலை, அவளை ஃபீல் பண்ண வச்சுட்டோம். அவளை பார்த்து சமாதானம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி மட்டும் அவளை போய் பார்த்திருந்தா அவ்வளவுதான். அப்புறம் அவ மனசு மாறி இருக்காது. நம்ம அவளை பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான். அவகிட்ட போகாமையே இருந்தா அவளே கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நம்மள மறந்துடுவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்க, அடுத்த மாசம் தான் கிருஷ்ண ஜெயந்தி. தமிழ் கேலண்டர்ல தப்பா கொடுத்துருக்காங்க. அது தெரியாம எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்டேட்டஸ், போஸ்ட், வீடியோன்னு எல்லாம் போட்டாச்சு. எங்களுக்கும் தெரியாதுங்க, நாங்களும் தெரியாம ஃப்ரேம் எல்லாம் போட்டு பாதி வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் சொன்னாங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லைன்னு. அப்புறமா இங்க மலையாளம் கேலண்டர்ல செக் பண்ணும்போது தான் கிருஷ்ண ஜெயந்தி அடுத்த மாசம் 14ஆம் தேதி தான் போட்டிருக்கு. அப்பதான் தமிழ் கேலண்டர்ல தப்பா போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது. சரி பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு இந்த வருஷம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிறந்த நாள் கொண்டாடியாச்சு. ஆனா நாங்க இங்க கேரளால அடுத்த மாசம் தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம். ஆனா தமிழ்நாட்டுல நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாம இன்னைக்கு கொண்டாடி இருப்பீங்க. சரி பரவாயில்ல, தெரியாம கொண்டாடுறது தப்பு இல்ல. ஆனா யாரெல்லாம் இன்னைக்கு தெரியாம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினீங்க, இல்ல யாருக்கெல்லாம் இது முன்னாடியே தெரியும்னு சொல்லுங்க. அப்புறம் கதிரமுதாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு போஸ்ட் போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் கதிரமுதாவை பிடிக்கும், மின்னலை கதையில கொண்டு வருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அவங்கள கொண்டு வரணும்னு தான் இருக்கு. ஏன்னா கதிரமுதா நம்ம சேனல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோடி. நீங்க எப்படி அவங்கள மிஸ் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்கள மிஸ் பண்றதுக்கு எங்களுக்கும் மனசு இல்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல கதையா யோசிச்சுட்டு கூடிய சீக்கிரமே கொண்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.